ஒரே ஒரு கேள்வி சார். அந்த ஒரு நபர் தனிநபர் கமிஷன் போட்டிருக்காங்க. இதே மாதிரி பல முறை தூத்துக்குடி துப்பாக்கி கேஸா இருந்தாலும் சரி, வேங்க வயலா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு இதுக்கும் இந்த தனிநபர் கமிஷன் போடுறாங்க. ஆனா அது இறுதி முடிவு தெரிய மாட்டேங்குது. இப்ப இந்த 41 பலிக்கும் இப்ப தனிநபர் கமிஷன் போட்டிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இது உண்மை நிலவரம் வெளியில வரணும். பல வதந்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இது உண்மை தெரிய வேண்டும் என்றால் இது நீதிமன்றம் ஒரு முழுமையான ஒரு விசாரணை குழுவோ கமிஷனையோ அல்லது புலன் விசாரணையோ இல்ல ஒரு படி மேல போய் சிபிஐ விசாரணையோ இது செய்தால்தான் உண்மை நிலவரம் வெளியில வரும். ஏன்னா அவங்க ஒரு தரப்புல ஒண்ணு சொல்றாங்க, இவங்க தரப்புல ஒண்ணு சொல்றாங்க. 42 உயிர்கள், 42 உயிர்கள், விலை மதிக்க முடியாத உயிர்கள். எதனால நடந்தது? இதற்கு யாரு? இது சூழ்ச்சியா இல்ல விபத்தா? இதெல்லாம் தெரிஞ்ச மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுல இன்னொன்னு, கள்ளக்குறிச்சியில 68 பேர் இறந்தாங்க கள்ளச்சாராயம் குறிச்சி. அப்போ அங்க முதலமைச்சரும் போல எந்த அமைச்சரும் போல யாரும் அங்க கண்ணீர் வடிக்கல. இங்க முதலமைச்சர் 3 மணிக்கு ராத்திரியில வர ஸ்பெஷல் பிளைட்ல வர 3 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் பொதுவா காலையில தான் பண்ணுவாங்க, பகல்ல தான் பண்ணுவாங்க. அவர் வரதுக்கு முன்பு கிட்டத்தட்ட 30 பேருடைய போஸ்ட்மார்ட்டம் அவசர அவசரமா நடந்திருக்கு. இதுல இதெல்லாம் சொன்னா இது காவிரி குண்டார் விட்டுடுவாங்க. நீங்க சொல்லுங்க சார். இல்ல சொல்றது இல்ல, எனக்கு இந்த காவிரி குண்டார் தான் இப்போ இருக்குது. அதுவும் ரெண்டுமே முக்கியம் தான், பட் இருக்கு இப்போ. அதனால இதுல இன்னொரு அமைச்சர் தேம்பி அழுகுறாரு. அவருக்கு ஆஸ்கர் விருது சீக்கிரமா வழங்கணும்னு நான் ஆஸ்கர் நிறுவனத்தை நான் கேட்டுக்கிறேன். நான் ஏன்னா ஒரு துயர சம்பவத்தை வச்சுக்கிட்டு இவங்க அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. மக்களுக்கு தெரியும். மக்களை ஒரு நாள் ஏமாத்தலாம், 2 நாள் ஏமாத்தலாம், ஆனா எப்பவுமே ஏமாத்திட்டு இருக்க முடியாது. அதனால இது உண்மை என்ன நடந்தது, ஏன் இங்க அனுமதி கொடுத்தாங்க, ஏன் பெரிய இடத்துல கொடுக்கல, காவல்துறை இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு தெரியும், ஏன் பெரிய இடத்துல கொடுத்துருக்கலாம். கடந்த கூட்டத்தில் எவ்வளவு கூட்டம் வந்தது, இந்த கூட்டத்தில் எவ்வளவு வரப்போகுது. இது ஒரு பக்கம், அரசு ஒரு பக்கம். அதே வேளையில விஜய் அவருடைய கட்சி அவர் தாமதமா வந்ததும் ஒரு காரணம். 11:30 மணிக்கு அறிவிச்சிருக்காங்க, அவர் வந்தது ஒரு 6:30. தாமதம் காரணம் சொல்றீங்களா? இது குற்றச்சாட்டா நீங்க வைக்கிறீங்களா? இல்ல, ஒரு கடமை இருக்கு. எங்களை உட்பட எல்லா அரசியல் கட்சிக்கும் ஒரு கடமை இருக்கு. அட்லீஸ்ட் 11:30 மணிக்கு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு 2 மணி, 3 மணி, 4 மணிக்குள்ள வரணும். அது ஒரு கடமை இருக்கு. தொண்டர்களுக்கு தண்ணி கொடுக்கணும், உணவு இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ தாமதமாவோ இன்னும் கொஞ்சம் கூட்டம் சேர்ந்து அவங்களுக்கு அப்படியே தண்ணி இல்லாம, சாப்பிட இல்லாம எல்லாம் ஒரு மனநிலையில இருக்கிறாங்க. நாங்களும் மாநாடு நடத்தியிருக்கிறோம். சமீபத்தில் நாங்கள் மகாபலிபுரத்தில் நடத்தியிருக்கிறோம். 10 லட்சம் பேருக்கு மேல கூட்டினாங்க. ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன அசம்பாவிதமே கிடையாது. அதுல 10 லட்சம் பேருக்கு மேலனா அதுல 5 லட்சம், அதுக்கு மேல 5 லட்சம் பேர் உள்ள வர முடியல. ஏன்னா அங்க திருப்பி விட்டுட்டாங்க போலீஸ்ல, உள்ள வர முடியாது, இடம் இல்லைன்னு சொல்லி. இதெல்லாம் இருக்கு, நாங்களும் அதை ஏத்துக்கிட்டோம். கட்சிக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு, அதே வேளையில பொதுமக்களுக்கும் பொறுப்பு இருக்கு. பொதுமக்களுக்கு என்ன, இது இருக்கைகள் வைத்த கூட்டம் கிடையாது. சேர் போட்டு ஒரு அரேஞ்ச் பண்ற ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு மாநாடு கிடையாது. ஏதோ கூடுறாங்க, வர்றாங்க, அவர் 20 நிமிஷம் பேசுறாரு, அப்புறம் போயிடுறாங்க. அதுல போய் குழந்தைகளையும் பெண்களையும் கூட்டிட்டு நெரிசல கூட்டிட்டு போறதுலாம் பொதுமக்களுக்கும் கடமை இருக்கு. அவங்க கூட்டிட்டு போக கூடாது. இருக்கைகள் எதுனா கூட்டிட்டு போகலாம், பெண்கள்லாம் கூட்டிட்டு போகலாம், பத்திரமா பாதுகாப்பா கூட்டிட்டு போகலாம் இருக்கு. இதுக்கு முன்பு கூட்டம்லாம் அவ்வளவு நெரிசல்லாம் இருக்குது, அவங்களுக்கும் இருக்குது. எல்லாத்துக்கும் கடமை இருக்குது. ஆனா இது போன்ற சம்பவங்கள் மறுபடியும் வரக்கூடாது, நடக்கக்கூடாது. இதை தவிர்க்க வேண்டும். நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் நல்ல நேர்மையானவர் தான். அவங்க அந்த அம்மா இதுக்கு முன்பு ஸ்டெர்லைட் கூட பண்ணியிருக்கிறாங்க. இதுல செய்யட்டும், ஒரு பக்கம் அவங்க செய்யட்டும். ஏன்னா இதுல அரசாங்கம் எல்லா உண்மைகளும் அவங்க கிட்ட சொல்லுமா இல்லையான்னு தெரியும். அதனால சொல்லுமா இல்லையா, இல்ல மறைக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. நான் எப்படி சொல்றேன், ஏன்னா அதுக்காக தான் எங்களுக்கு இன்னும் ஒரு படி போட்டு வேற சிபிஐ விசாரணையோ இன்னும் ஒரு ஹைகோர்ட் ஒரு கைடட் ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று போச்சுன்னா
இது யார் இன்ஸ்டிகேட் பண்ணிருக்கிறா, யார் பவர் கட் நடந்தது, யார் பாட்டில் உள்ள வீசி இருக்கிறாங்க, இதெல்லாம் வதந்திகள் தான். அது பண்ணிருக்காங்களா இல்லையா, உண்மையா, அதனால ஏற்படுச்சா, எப்படி, எங்க இன்ஸ்டிகேட்டிங் பாயிண்ட் வந்து செருப்பலா வச்சிருந்தாங்க, அதெல்லாம் வீடியோல பாக்கலாம். அதெல்லாம் அது பண்ணுவாங்க எல்லாம். அது ஒரு இன்ஸ்டிகேஷனா நான் பார்க்க முடியாது. பட் இதுல மீறி அது எங்க இருக்கு இதெல்லாம், அதெல்லாம் அந்த இடத்தை யாரு தேர்வு பண்ணாங்க, இதெல்லாம் எல்லாமே பொறுப்பெடுத்துக்க வேணும். எல்லாமே இதுல வந்து இவங்க தான் சொல்லி பழி யாரும் குற்றம் பழி சொல்ல முடியாது. இல்ல அரசாங்கத்தையோ அல்லது விஜய் அவர்களையோ அல்லது பொதுமக்களையோ இல்ல, எல்லாமே இதுல அவங்க ஒரு பொறுப்புடன் இன்னும் கொஞ்சம் மேலும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். சார், இப்போ ஒரு இடம் நீங்க மீட்டிங் போறீங்கன்னா முதல்ல காவல்துறையில பெர்மிஷன் வாங்கிங்க. அப்ப காவல்துறை தானே இந்த இடத்துல பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல மீட்டிங் நடந்துக்க வைங்கன்னு. அப்ப இது விஜய் வந்து கிட்டத்தட்ட 2 தடவை மீட்டிங் நடத்திருக்காரு. அப்பவே வந்து அவர் குறிப்பிட்ட அவர் சொன்ன கூட்டத்தை விட அதிகமா தான் கூட்டம் வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப வந்து காவல்துறை அந்த சொன்ன இடத்துல வந்து அதிகமா காவல்துறை போட்டிருந்தா கொஞ்சம் விபத்துகள் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? கூட்டம் வருதுன்னா காவல்துறை கூடுதலா இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும். ஒரு கட்சி வந்து கூட்டம் போடுவது கட்சியினுடைய ஜனநாயக கடமை. It is their democratic right to hold any meeting, any protest. இந்தியாவில் ஒரு கட்சியினுடைய கடமை, அது பொறுப்பு இருக்குங்களா. அது காவல்துறை வந்து ஒரு அனுமதி கேட்டா பாதுகாப்பு கொடுத்து எந்த இடம் தேர்வு பண்ணி இவ்வளவு கூட்டம் வருவாங்களா, எவ்வளவு கூட்டம் வருமானு ஆன்டிசிபேட் பண்ணணும். உளவுத்துறையுடைய வேலை. உளவுத்துறை வந்து நிச்சயமா இதுக்கு முன்பு நடந்த கூட்டம் எவ்வளவு நடந்தது, இப்ப எவ்வளவு வருவாங்க ஆன்டிசிபேட் பண்ணுவாங்க, பண்ணி இருக்கணும். அதனாலதான் நான் சொல்றேன், இது வந்து உளவுத்துறையுடைய ஃபெயிலியர் ஒரு பக்கம் இருக்கு. எந்த மாத்தி வேற ஏதாவது இடத்து கொடுத்துருக்கலாம், இல்ல அவங்க போறது தடுத்திருக்கலாம். அட்லீஸ்ட் உள்ள எல்லா மக்களும் உள்ள போறது வந்து ஒரு பக்கத்துல தடுத்திருக்கலாம். ஆனாலும் அது மீறி கூட அவங்க வேலை போய் குச்சி வந்திருக்கலாம். எல்லாம் இருக்கு. அந்த பென்சில என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அதுல இன்னொரு அடிப்படை ஒண்ணு என்னன்னா, இந்த சினிமா கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்கு. தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்குது, கொஞ்சம் ஆந்திராவிலையும் கொஞ்சம் இருக்கு. இதுல என்ன, ஒரு அன்னைக்கு கூட சொன்ன, ஒரு நகை கடை யாராவது ஒரு நடிகரோ நடிகையோ இல்ல சீரியல் நடிகையோ வந்தாங்கன்னா ஒரு 10,000 பேர் 20,000 பேர். இல்ல ஒரு ஷூட்டிங் நடக்குதுன்னா அதுல ஒரு 10,000 பேர் பார்ப்பாங்க. ஷூட்டிங் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பார்ப்பாங்க. ஷூட்டிங் நடக்குது, எல்லா வேலையை விட்டுட்டு பார்ப்பாங்க. இந்த கலாச்சாரம் அதிகமா இருக்கு. அதனால அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள் யார் வந்தாலும் அது ஒரு பார்க்குற கலாச்சாரம் இருக்கு. வேடிக்கை பார்க்கணும், போகணும், வரணும் அப்படின்லாம் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் we have to evolve from this. சார், லாஸ்ட் ஒரே ஒரு பிரச்சனை சார். நேற்று வந்து மீனவர்கள் வந்து 12 பேர் கைது பண்ணியிருக்காங்க, காரைக்கால் மீனவர்கள். தொடர்ந்து வந்து தமிழக மீனவர்கள் கைது செய்த இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இது வந்து தவறான ஒரு போக்கு. இது இலங்கை கடற்படை வந்து அவங்க மட்டும் நேரடியா இல்ல, அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, கடல் கொள்ளையர்களை ஏவி விட்டு அவங்களும் சண்டை போட வைக்கிறாங்க. வேணுமே தான். அதாவது ஸ்ரீலங்கன் நேவி ஸ்பான்சர்ட் இந்த இவங்க பண்றாங்க. இதற்கு நம்மளுடைய முதலமைச்சர் என்ன பண்றாரு, ஒரு லெட்டர் எழுதிடுவாரு. அவ்வளவுதான். லெட்டர் டிராஃப்ட் பண்ணி ரெடியா வச்சிருப்பாரு நினைக்கிறேன். அதுல என்ன நம்பர் மட்டும் எவ்வளவு பேர் கைது, அந்த தேதி மட்டும் மாத்தி அனுப்பிச்சு விட்டுருவார். லெட்டர் அனுப்பிச்சு விட்டுருவார். இன்னைக்கு 12 பேர், அடுத்தது ஏதாவது வந்துச்சுன்னா ஒரு 5 பேர் கையெழுத்து, தேதி கையெழுத்து. இதுதான் ஒரு வேலையா பார்த்துட்டு இருக்கு. ஏன் 40 எம்பி வச்சிருக்கிறாங்களே, மக்களவையில 40 வச்சிருக்கிறாங்க, மாநிலங்களவையில கிட்டத்தட்ட ஒரு 12 வச்சிருக்கிறாங்க. ஏன் என்ன பண்றாங்க அவங்க எல்லாம்? அங்க போய் போராட்டம் செய்ய வேண்டியதானாங்க. அதே நேரத்தில் நாங்களும் அழுத்தம் கொடுத்து தான் இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், மாண்புமிகு ஜெய்சங்கர் அவர்களையும் நானும் தொடர்பு கொள்றேன். அங்க அதிகாரிகள் தொடர்பு கொள்றோம். அவங்களும் பேசுறாங்க, பேசி தான் பண்றாங்க. இதுக்கு ஒரு சுமூகமான தீர்வு. சரி, கொஞ்சம் மாலையில வாங்க அங்க.